நாங்கள் கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டு டவுன் ஹாலில் போய்ட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணியிருப்போம். அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த புக்கு கடைக்கு தான் போயிருந்தோம். ஸோ அங்கே போய்ட்டு இந்த இந்தியன் பொலிட்டி அப்படிங்கிற ஒரு புக் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 900 1200 வரைக்குமே இருக்குது. ஆனால் நான் வெறும் 550க்கு தான் வாங்கியிருந்தேன். அதுவும் ஒரிஜினல் வெர்ஷன், எந்த ஒரு மார்க்குமே உள்ளே இருக்காது. நியூ புக்காகவே அப்படியே எனக்கு கொடுத்தாங்க 550க்கு. ஸோ அதுவுமே நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்லிப்பர் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து 350 சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்லிப்பர் ஒன்று எடுத்திருந்தேன். இந்த மாதிரி ஸ்லிப்பர் போடும்போது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நடக்கும்போது கால் வலிக்கலையா, நான் இது மாதிரி ஆல்ரெடி ஒன்று வச்சுருந்தேன். ஸோ அதுக்காக தான் சரி இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிங்க் கலரில் ஒரு ஆனியன் கலரில் வந்து ஒரு ஸ்லிப்பர் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான் நிறைய இருக்கும். இந்த 2 டாப் வந்து ₹100 அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்களா. ஸோ அதனால் இந்த 2 டாப் வந்து எடுத்திருந்தேன். இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட்டி வந்து எடுத்திருந்தோம். ஒன்று வந்து ஆனியன் கலரில், இன்னொன்று வந்துட்டு ஒரு மாதிரி லீவ்ஸ் கலரில், பச்சை கலரில் வந்து எடுத்திருந்தோம். இந்த ஆனியன் கலர் வந்து நான் செலக்ட் பண்ணேன். பச்சை கலர் வந்து அம்மா செலக்ட் பண்ணாங்க. இது வந்து ஒன்று 250 அந்த ரேஞ்சில் வந்து வந்துருந்துச்சு. இதுவுமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி இது எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே 3 டாப் வந்து ₹1000 சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி இதுதான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி அம்மா வந்து இப்போ ஓணம்லாம் வரும் கேரளாவுக்கு, ஸோ அதனால போட்டுக்கோ புது ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து டாப்பு ஃபுல்லாக பூவாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன ட்ரெஸ் வாங்கினாலும் அதில் பூ இருந்துச்சுன்னா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக இந்த டாப்பில் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பூலாம் இருந்தனால இதை டக்குன்னு எடுத்துக்க பாப்பா அப்படின்ட்டாங்க. ஸோ நானும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த டாப் ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. குட்டி குட்டி எலிஃபெண்ட்லாம் போட்டு ஒரு மாதிரி வி ஷேப்பில் நெக்கு கொடுத்து நல்லா இருந்துச்சா. ஸோ அதனால் இதுவுமே ஒன்று எடுத்துட்டேன். அந்த பிரிண்ட்டுமே நல்லா இருந்துச்சு, கிளாத்தோட குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ஒரு வைப்ரண்ட்டான வயலட் கலரில் வந்து எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் இது ஒரு காலர் நெக் மாதிரி வச்சுருந்தது. இது கூட பாக்கெட்டுமே 2 சைடுமே அவைலபிளாக இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக்காக ஃப்ளார்லாம் போட்டு ஒரு பிஸ்தா க்ரீன் ஷேடில் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் இதுவுமே ஒன்று எடுத்திருந்தேன். இதெல்லாம் தான் நாங்கள் அங்கே ஷாப்பிங் பண்ணியிருந்தோம். இது இப்போ இனி வரக்கூடிய கேரளா விளாக்ஸுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.